ஒரு நல்ல ட்ரெஸ் ஒன்று வாங்கியிருக்கோம் அப்படிங்கும்போது வெளியில் போட்டுட்டு போகணும்னு தோணும். வெளியில் போட்டுட்டு போகணும்னு தோணும் போது இதுக்கு மேட்சிங்காக ஸ்லிப்பரோ சாண்டில்ஸோ ஷூஸோ இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு தோணும். இதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் ஒரு ஷூ ரேக் இருந்தால் நல்லா இருக்கும் இதெல்லாம் வைக்கிறதுக்கு தோணும். அந்த ஷூ ரேக்கோட டாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்டியாக இருக்குது, அதை டெக்கரேட் பண்ணால் நல்லா இருக்குமே தோணும். அதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ளார் வாஸ் ஒன்று வாங்கி வைப்போம். அந்த ஃப்ளார் வாஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளாருப்பா, நேச்சுரல் ஃப்ளாராக இருந்தால் நல்லா இருக்கும்ல தோணும். நேச்சுரல் ஃப்ளாரு ரெண்டே நல்ல வாடி போயிடும். இன்னொரு ஃப்ளார் வாங்கணும்னு தோணும். இன்னொரு ஃப்ளார் வாங்கிக்கிட்டே இருப்போம். திஸ் இஸ் கால்டு ஸ்பைரல் ஆஃப் கன்செப்ஷன் அப்படிங்கிறது. இதோட எஃபெக்ட்டுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா டிடாரோ எஃபெக்ட் அப்படிங்கிறது. டெனிஸ் டிடாரோ அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்ச் ஃபிலாசபர் இருந்திருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப பாவாட்டியாக இருந்திருக்காரு. அவர் அதை மீறியும் அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்சைக்ளோபீடியா கிரியேட் பண்ணுறது, கலெக்ட் பண்ணுறது பண்ணிகிட்டே இருந்திருக்காரு, விடாமல் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. இந்த விஷயம் எப்படியோ தெரியப்பட்டு ஒரு ராணி என்ன பண்ணியிருக்காங்க, அவர்கிட்ட இருந்த என்டையர் என்சைக்ளோபீடியா நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு தொகையை கொடுத்து வாங்கிட்டாங்க. வறுமையின் காரணமாக அவரும் அந்த பணத்தை வாங்கிட்டார். வாங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன ஆசை ஒன்று வந்துச்சு. சின்னதாக ஒரு ஆசை, ரோப் ஒன்று போட்டு பார்க்கணுன்னு ஒரு ஆசை. அந்த ரோபை போட்டு பார்த்துட்டு ராயலான ஒரு சேரில் உட்காந்து நல்லா இருக்குமே, ராயலான சேர் ஒன்று வாங்கினார். அந்த சேர் நார்மலாக தரையில் இருந்தால் நல்லா இருக்கக்கூடாது. ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய ஒரு மேட் ஒன்று வாங்கணும், ஒரு ரக் ஒன்று வாங்கினார். அந்த ரக்குக்கும் அந்த சேருக்கும் வீடுக்கும் சம்மந்தமே இல்லை. வீடை டெக்கரேட் பண்ணணும், வீடை டெக்கரேட் பண்ணார். இல்லையே வீடை கொஞ்சம் மாற்றலாமே, புதுப்பிக்கலாமே, புதுப்பிச்சார். ஒவ்வொன்றா வாங்கிக்கிட்டே இருந்தார். அவர் அறியாமையே எக்கச்சக்கமான பொருள் வாங்கிட்டார். அதுக்கப்புறம் தான் ரியாலிட்டியை உணர்ந்து கொஞ்சம் கன்சியூம் பண்ணுறதை கம்மி பண்ணிட்டார். இதுக்கு பேர் தான் டிடாரோ எஃபெக்ட் அப்படின்ட்டு அவர் பேர் மூலியமாகவே இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் வச்சுட்டாங்க, டிடாரோ எஃபெக்ட். நம்மளில் பல பேர் இதை தான் பண்ணியிருந்திருப்போம். நம்மளை அறியாமல் நிறைய பொருள் வாங்கிக்கிட்டே இருந்திருப்போம். லெஸ் இஸ் மோர் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை நம்ம புரிய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த கன்சியூமரிசம் அப்படிங்கிறதுக்கு நம்ம இறையாகிறத கொஞ்சம் தவிர்த்துடுவோம். மினிமலிஸ்டிக் லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் ரசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆக்சுவலி லெஸ் இஸ் மோர்.